நான் யார் அப்படின்னு நான் திரும்பி பார்க்குற பொழுது ஒரு விவசாயியான அம்மாவுக்கும் ஒரு வணிகரான அப்பாவுக்குமான மகளாக பிறந்தவள், இரண்டாவது மகளாக நான் பிறந்தேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் வணிகம்னா ஒரு பெருசாக நினச்சிக்காதீங்க, வசந்தன் கோ மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பொழுது தான் வானொலி அறிமுகமாகி இருந்த காலம். மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது, உள்ளே யாராவது பொட்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கான பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்த நிலைமை. அப்போ முதலாக எங்கள் அப்பா டெல்லிக்கு போய் ஒரு ஏர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேடியோ செட்டை அவர் தான் வந்து சவுத் ஜோனுக்கே அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன, பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ரேடியோ பெட்டியை வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே கிடையாது. எப்படி உழைப்பால் உயர முடியும் அப்படிங்கிறது எனக்கு வழிகாட்டினவர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் தான். அப்போது அந்த ரேடியோவை தலை மேலே சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போவாங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு ஏஜென்சி எடுத்திருக்கீங்க, இதில் நீங்கள் செய்யணும்னா அப்படி தான் போவார். போய் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருப்பாங்க, ஊர் பஞ்சாயத்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஊரில் கிராமத்தில் பெரிய மனிதர் யாரோ அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரேடியோன்னு ஒன்று வந்திருக்கு ஐயா, நீங்கள் கேளுங்க முதல்லன்னு அவங்கள கேட்க சொல்லிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் நான் ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் வைக்கலாங்களா ஐயா அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்கு, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம், இங்கே வை, எல்லாரையும் ஊர்க்காரங்களை நான் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு பெரிய மனிதர்களுடைய பண்பாடு அந்த காலத்தில். அப்படி அங்கே வச்சு எல்லாரும் அதிசயமாக பார்ப்பாங்களாம். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே யாராவது உட்கார்ந்துருக்காங்களான்னு பெட்டியை திருப்பி காட்டுங்களேன் அப்படிம்பாங்க. முதல் தடவை வரும்போதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ரேடியோ பெட்டியாக வந்தது, அதனால் அப்படி பார்ப்பாங்களாம். அப்படி ஊராக திரிந்து விற்று ஒரு கடையை வந்து டவுனில் வச்சு அது ஒரு 5-6 கடையாக பெருகி அப்படி தான் தன்னுடைய வணிகத்தை அவர் ஆரம்பித்தார். ஸோ யாரை கேட்டாலும் ரேடியோ கிருஷ்ணன் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு பெயர். அப்படிதான். அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சியில் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உழைத்தார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஒர்க் ஷாப்பை மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தோம் அப்போ அந்த காலத்திலேயே. பீரோ, கட்டில், அப்போல்லாம் ஸ்டீல் தானே, இப்போ தானே நம்ம உடன் காட்டுன்னு சொல்கிறோம். அந்த பீரோ, கட்டில், டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னென்ன வகை எதை ஸ்டூலு, படிக்கிறதுக்கான, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கடையை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் விவசாயத்தையும் பார்த்தாங்க, இதையும் பார்த்தாங்க. ஸோ வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு வந்த ஒரு குடும்பம் எங்களோட குடும்பம்.